ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பராபவ வருஷமானது 14/4/2026 அன்று பிறக்கிறது. சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் பாருங்க, செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷ ராசிக்குள் அசுபதி நட்சத்திரம் 4 பாதங்களும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும். மேஷ ராசிக்காரர்கள் நாட்டுப்பற்று உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க சிறப்பாக அணுகக்கூடியவர்கள், தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள், எடுத்த காரியத்தை விரைவாக முடிக்கக்கூடியவர்கள், எங்கு சென்றாலும் அந்த கௌரவம் அந்தஸ்து பார்க்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பாருங்க மேஷராசிக்காரர்கள். அதே போல் ஒரு பஞ்சுவாலிட்டி, அதே போல் ஒரு வேகம், எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு பண்பு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 7.5 சனி பாருங்க நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் சிரச சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பராபவ வருஷம் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து அந்த சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். பாருங்க, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா 10ஆம் இடத்தையும் குரு பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார். 10ஆம் அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். இது பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தற்போது குரு பகவான் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 3ஆம் இடத்துல குரு இருந்தார். மனசில் தைரியமே குறைஞ்சிருக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், தகப்பனார் சொத்துக்கள் அழியக்கூடிய சூழ்நிலை, தகப்பனாருக்கு பல வகையிலும் சிரமங்கள், எந்த ஒரு முயற்சியும் பாருங்க வெற்றியில் முடிஞ்சிருக்காது. மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க உங்களுக்கு சரியாக தூக்கம் இல்லை. அதே போல் தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும். ஆனால் பாருங்க, வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் 10ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 10ஆம் இட ஆதிபத்தியம் 11ஆம் இட ஆதிபத்தியம் பலம் பெறுங்க. இந்த பராபவ வருஷத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தையும், தனது நேர் பார்வை 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தையும், தனது 9ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி பகவான இந்த குரு பகவான் பார்வையிட இருப்பது. அதே போல் பாருங்க, சனி பகவானுக்கு கோணத்தில் குரு பகவான் அமர்வது, குரு பகவானுக்கு கோணத்தில் சனி பகவான் அமர்வது, இதெல்லாம் பாருங்க ஒரு நல்ல சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு. 10ஆம் அதிபதியை பாக்கியாதிபதி பார்வையிட இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திலே உச்ச பலம் பெற இருக்கிறார். அப்போ தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இந்த பராபவ வருஷத்தில் வைகாசி 18ஆம் தேதியிலேருந்து தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் 4ஆம் இடத்துக்கு குரு போனாலும் உங்களுக்கு உச்ச பலத்தில் போகிறதுனால புதுசாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் 10ஆம் அதிபதி சனி பகவானையும் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பராபவ வருஷம் வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் யார் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையும். அதே போல் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் இடமாற்றங்கள், ஊர் மாற்றம், வெளியூர் மாற்றம், அதாவது வேற மாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, வேறு கம்பெனிக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள்,
அதே போல் இதை விட ஒரு சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானை குரு பகவான் பார்க்குறதும் சரி, மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி உச்சம் பெறுவதும் சரி, உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த 2026 27 நிறைய பேருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு கேந்திரத்தில் குரு அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இதெல்லாம் சொல்லலாம். அப்போ 10ஆம் அதிபதியே பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் பார்வையிட இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக இந்த சிரமங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். சொந்த பந்த பகை மாறும். அதே போல் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகள்லாம் பாருங்கள் வேறு இடத்துக்கு மாறிடுவாங்க. அப்போ தொழிலில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு, சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே இந்த பராப வருஷத்தில் பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், பெருசாக ஏதாவது வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபாதிபதி, 12ஆம் இடம் கட்டடஸ்தானம், அந்த இடத்துல சஞ்சாரம் செய்து குரு பகவானின் பார்வை பெறுவது உங்களுக்கு பிரம்மாண்டமாக ஏதாவது வீடு கட்டணும், பெருசாக ஏதாவது இடம் வாங்கணும், பெருசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பராப வருஷத்தில் பாருங்கள், சனி வீட்டில் ராகு, பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி, பாக்கியாதிபதி, அதுவும் உச்சம் பெற்று பார்வையிட இருக்கிறார். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு பாருங்கள் விரையாதிபதி பலம் பெற இருக்கிறார். அப்போ வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த பராப வருஷத்தில். அப்போ மிகப்பெரிய பதவிகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த பராப வருஷத்தில். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வையிட இருக்கிறார். தனது 5ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அதே போல் மேஷராசி பெண்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கம் இல்லைன்னா அந்த குழந்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் பாருங்கள், உங்களுக்கு வழக்கு சாதகமாகி அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது பணவரவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நீண்ட காலம் இழுவரியாக இருந்த சில காரியங்கள் முடிவுக்கு வரும். மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்புங்க. அதே போல் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் பாருங்கள், உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் விருத்தி, நல்ல பேரு புகழ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த பராப வருஷத்தில் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருப்பதும், 12ஆம் இடத்துல சனி இருந்து அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதும் பாருங்கள், உங்களுக்கு அந்த சனி பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதிங்கிறதுனால 10ஆம் இட ஆதிபத்தியம் 11ஆம் இட ஆதிபத்தியங்கள் வலுப்பெறும். அப்போ 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையில் இருப்பது சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் பாருங்கள், கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் மேஷராசிக்காரர்கள் பாருங்கள், வெளி மாநிலம் வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று இனத்தவர்களால், வேறு மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இப்படி பாருங்கள், இந்த பராப வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஆண்டாக, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கட்டாயம் இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பல வகையிலும் உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துருப்பாங்க. மனசில் தைரியமே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையெல்லாம் மாறி இந்த பராப வருஷத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே பாருங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உத்தியோக ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, அதே போல் தனவரவு பொருள் ரீதியாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டு மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, அதாவது உயர் பதவி சார்ந்த விஷயங்கள், அதே போல் சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த பராப வருஷத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. 10ஆம் இடத்தையும் 10ஆம் அதிபதியும் குரு பகவான் பார்வையிடுவது முக்கியமாக உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்கும். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும்.
அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எதையும் வெல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த பராப வருஷம் கட்டாயம் உங்களுக்கு விளங்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.